அவ்வளோ விஷயம் பேசிட்டாங்களா? எதுக்கு ப்ரோ இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ மட்டும் குழப்பம்? மழை வந்தால் நஞ்சிட்டு போக வேண்டியதானே ஜாலியா? எதுக்கு அதை விட்டு இவ்வளோ தூரம் எல்லாருமே இந்த அளவுக்கு டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த குழப்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் அதையும் அங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன மேட்ருனா, SAI, அதாவது ஸ்டேட்டோஸ்பெரிக் ஏரோசோல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இதைத்தான் SAIன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னாக்கா, இந்த கிளைமேட் இன்ஜினியரிங் இருக்குல்ல, இதுக்கான ஒரு தியரிட்டிக்கல் ஐடியாங்க. அதாவது ப்ராக்டிக்கலாக சொல்லலை, தியரிட்டிக்கல் ஐடியா இது. இதில் என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்லைட் இருக்குல்ல, இதை திரும்பவும் நாம விண்வெளி சார்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு டெம்பரேச்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை நாம லோ பண்ண முடியும்னு இந்த தியரி சொல்லுது. இந்த தியரி சார்ந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு பில் கேட்ஸ் ஃபுல்லா ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த ரிசர்ச்சை இனிஷியேட் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு பெருங்கூற்று சமீப காலமா உளவிட்டு இருந்துச்சு. இது உண்மையா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேட்டரை சொல்றேன், அதில் நீங்க அவரை கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம் மக்கள். இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், இவங்க ஸ்கோபெக்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணாங்க. SCOPEX இந்த ப்ராஜெக்ட் அவங்க என்ன தெரியுமா ஸ்டடி பண்ணாங்க? நம்மளோட அப்பர் அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அங்க இருக்க பார்ட்டிகளோட பிஹேவியரை ஃபுல்லா ஸ்டடி பண்ணாங்க. எதுக்காக? இதை நம்ம பண்ணோம்னாக்கா கண்டிப்பா செயற்கை மழை சார்ந்து பெய்ய வைக்க முடியும், அந்த பார்ட்டிகளை இன்டியூஸ் பண்ணது மூலமா நம்ம சில விஷயங்களை சாதிக்க முடியும்ன்ற நம்பியிருக்காங்களாமா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, இது நடக்கவே இல்லைன்னு சொல்லப்படுதுங்க. நடக்கவே இப்போ சொல்லப்பட்டு இருக்கு. கடந்த 2024 வருஷம் என்ன தெரியுமாச்சு, இந்த ப்ராஜெக்டை கைவிட்டாங்க. எப்போ ஆள விடுங்கடா சாமின்ட்டு. ஏன்னா அவ்வளோ கிரிட்டிசிசம். இயற்கைக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க. ஒரு பக்கம் கிளவுட் சீடிங்கே பல பேர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் விட மேலே போயிட்டு இந்த கருமத்தெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் உலகளாவிய இயற்கை வளத்தையே ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணிவிடுன்னு பல பேரை விமர்சனம் பண்ணவே இந்த ப்ராஜெக்டை 2024 கைவிட்டாச்சு. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் பண்ணதும் பில்கேட்ஸ் அவர்கள் தான் ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதனால இப்போ எல்லாருமே இங்க சாதாரண மழை பெஞ்சாலும் பில்கேட்ஸோட கனெக்ட் பண்ணி அதை பெருசா மாத்தி விட்டுறாங்க செயற்கை மழை அப்படின்ட்டு. ரைட், விடுங்க.